அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கற்பத்துக்கு இறங்காமல் போவாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். நல்லா கவனிச்சுங்க, கர்த்தர் ஒரு நாள் மறக்க மாட்டார். சங்கீதம் 27:10 தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். அவர் கைவிட மாட்டார், சேர்த்து கொள்ளுவார். நீங்கள் யோசிப்பை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆதியாகமம் 42 நினைக்கிறேன், நீங்கள் படிச்சுக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோசேப்பை மறக்கவில்லை. 40, 41, 42 அதிக 3 அதிகாரமே நீங்கள் பாருங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா அவன் கெஞ்சுவான் ஜெயிலுக்குள்ளே வச்சு. கர்த்தர் அவன் கூட இருக்கிறாரு. எப்பா பானபாத்திரக்காரனும் சுயம்பாவியும் 2 பேரையுமே பார்த்து சொல்லுவான், உங்களுக்கு கர்த்தர் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி இதை கர்த்தர் செய்ய போகிறார். கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறான். செய்துட்டு இது மாதிரி கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். 3 நாளில் ஒன்று ஒரு 3 நாளில் தூக்கு போட போகிறாங்க சொல்லிட்டார். தம்பி, நீ உன்னை நினைக்கும் போது உன்னை உயர்த்தும் பொழுது என்னை நினச்சிக்க. இப்படி தான் நம்மளும் எல்லா இடங்கள்லையும் அவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களே, இவங்க உதவி செய்ய மாட்டாங்க, நம்முடைய கண்கள் அங்கே போகுது. வேதம் சொல்லுகிறது 123 சங்கீதத்தில், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரம் என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசை வரும். தாவீது சொன்னான். அதையே நாம் சொல்லுவோம். தெற்கிலும் வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து சங்கீதம் 73 நினைக்கிறேன், ஜெயம் வராது, ஜெயம் பரத்திலிருந்து வரும். எனக்கு ஆசை தான் பாடல் பாடணும் அப்படின்னு, ஆனால் நேரம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கொஞ்சம் அமைதியாயிட்டான், மறந்துட்டான். சிலர் மறப்பார்கள் நம்ம இடத்துல நன்மையை பெற்றவர்கள். அதனால உங்கள் மனம் உழல வேண்டாம், மனம் சங்கடப்பட வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. யோவான் 14:1. ஏன்னா தேவன் உங்களோடு இருக்கிறார். யோசேப்போடு இருந்தவர் உங்களோடு இருக்கிறார். நம்ம மேலே ஒரு துட்டை வச்சிருக்கிறார். யோபு 23:14 நினைக்கிறேன், உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். அவர் கொண்ட திட்டம் பெரிதாக இருக்கும். தேவ பிள்ளைகளே, நீ கவலைப்பட வேண்டாம். பாருங்க, ஒரு நேரம் வந்துச்சு, நேரம் வந்தாச்சு உங்களை உயர்த்தும்படி. 102 சங்கீதம் 13 நினைக்கிறேன், நாளும் நேரமும் வந்துவிட்டது தேவன் உங்களை உயர்த்தும்படி. குறித்த காலம், சியோனுக்கு தயவு வைக்கிற நேரம் தெரியுமா? பாருங்க, அதே யோசேப் பானபாத்திரத்தை தான் மறந்தான். ஆனால் கர்த்தர் யாரை நினைப்பூட்டி விட்டார் பார்த்தீங்களா? அது ஆண்டோடைய செயலும் கிரியைகளும் மகத்துவமானது. நான் நினைக்கிறேன் பிரசங்கி 9:11 நான் திரும்பி கொண்டு வானத்தின் கீழே ஓடி இருக்க வேகமுள்ள வேகமும், யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும், பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும், ஐஸ்வர்யமடைவதற்கு புத்திமானுக்கு புத்தியும் போதாது. இவை எல்லாவற்றுக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த டைம் வரணும். தண்ணி திராட்சரசமாக மாறுறதுக்கு என்னதான் குட்டிக்கரை நடித்தாலும் அந்த டைம், உலகத்தை அந்த டைம் நல்ல நேரங்கிறான். நமக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் குறிச்சிருக்கிறார். யோசேப்பே, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, கண்ணீர் வெடிக்கிறீர்களோ, சிறைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கீங்களோ, நீதி செஞ்சு பக்தியாக நடந்து உபத்திரவத்துக்குள்ளே இருக்கீங்களோ, உங்கள் உபத்திரவத்தை அற்பமாக நினைக்க மாட்டார். உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றும் பொழுது இது கனவான் நினைவான் நினைப்பீங்க. கரைக்கக்கூடாத பெரிய காரியத்தை தெய்வம் செய்வார். அவர் மையான தெய்வம். எழுதி பிரகாசியுங்கள், ஒளி வந்தது. அவன் பானபாத்திரக்காரன் நம்பினான். அந்த நம்பிக்கை இல்லை, என் நம்பிக்கை கர்த்தர் மேலேயே இருக்குது. இக்கட்டு காலத்தில் அவரே எனக்கு அரணான கோட்டையின் துருகமாக இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார். அருமையானவங்களே, பார்வோன் ஆண்டவர் கிரியை செய்தார். பார்வோனிடத்தில் பார்வோன் அவன்கிட்ட அப்போத்தான் பானபாத்திரக்காரன் ஞாபகப்படுத்துகிறான். பானபாத்திரக்காரன் மேலே இது இல்லை, அவன் சூழலும் அப்படி. அங்கே திரும்ப பார்வோன்கிட்ட போனோன்னா அவனுடைய சூழலுமே எல்லாம் மறந்துடுச்சு. சில நேரம் மனிதர்கள் சில சூழ்நிலைமைகளை அவங்க மறந்துடுவாங்க. மனிதர்களை நினைக்க வேண்டாம், ஆனால் ஞாபகப்படுத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். எந்த இடத்துல எப்போ ஞாபகப்படுத்தணும்னு. அகாசுரு ராஜாவுக்கு ராத்திரியில் தூக்க வரவிடாமல் மொர்தெகாயை ஞாபகப்படுத்தி உயர்த்த கௌரவிக்கிறதுக்கு ஒரு நேரம் வந்தது போல உங்களுக்கு ஒரு நேரம் வந்துருச்சு. யோசேப்பை உயர்த்த, உன் சிறையிருப்பை மாற்ற, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். தகப்பனை, இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும்.
யோசேப்பை உயர்த்துற மாதிரி உயர்த்தும். மொர்தெகாயை உயர்த்துறது போல உயர்த்தும். எஸ்தரை உயர்த்துறது போல உயர்த்தும். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை நீ மறக்கவில்லைங்கிறத நினைத்தள்ளும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிற அவர் ஆஸ்வதிப்பார். 115 சங்கீதம் 12 வசனம் படியும். எபிரேயர் 6:10 மறப்பதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல, நீதியுள்ள தேவன்கிறதை நினைத்துள்ளோம். தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்ததை தடைபடாது. இதை பார்க்கும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசு ராஜா நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். God bless you.